ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உறவுகளில் எண்ணத்தின் ஆற்றலின் முக்கியத்துவம் என்கிற தலைப்பின் 3ஆம் பாகத்தை பார்க்கலாம். பெற்றோர் குழந்தை உறவுகள்தான் நமது முழுமையான வாழ்க்கையின் அடித்தளம். குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையில் பெற்றோரிடமிருந்து ஆரம்பகால பழக்க வழக்கங்களை பெறுகிறார்கள். பெரும்பாலும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் மீது நேர்மறையான பழக்க வழக்கங்களை திணிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். கோபம் கொள்வது, பொய் சொல்லுவது, தொலைக்காட்சி, இணையம் போன்ற பல்வேறு தொழில்நுட்ப ஊடகங்களில் தகாத விஷயங்களை பார்ப்பது, இளம் வயதில் எதிர்பாலினத்தவருடன் உறவில் ஈடுபடுவது அல்லது புகைப்பிடித்தல் மற்றும் குடிப்பழக்கம் போன்ற பொதுவான எதிர்மறையான செயல்களுக்காக பெற்றோர்கள் தங்கள் குழந்தையை திட்டுவது இன்றைய நாட்களில் ஒரு பொதுவான விஷயமாக இருக்கிறது. பொதுவாக பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளுக்காக அவர்கள் அமைத்துள்ள விதிகளை பின்பற்றாமல் குழந்தைகளால் ஏற்படும் மாற்றத்தில் திருப்தி அடைவது கிடையாது. இதனால் பெற்றோர் குழந்தை உறவுகள் சிதைய ஆரம்பிக்கின்றன. பெற்றோர்கள் தங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளனர் என்று குழந்தைகளுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனாலும் அவர்கள் சொல்வதை கேட்காமல் எதிர்மறையான பழக்கங்களை ஏன் தொடர்கிறார்கள்? குழந்தைகளை பௌதீக அளவில் சென்றடையும் வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்த ஊடகம் கண்ணுக்கு தெரியாமல் குழந்தைகள் மீது செயல்படும் பெற்றோரின் ஆளுமைத்தன்மையின் அதிர்வலைகள் போன்றவை ஆகும். வார்த்தைகளை விட வேகமாக அது அவர்களை சென்றடைகிறது. மாற்றத்தை பெற்றோர் கூறுகிறார்கள், ஆனால் மாற்றமாக அவர்கள் ஆகுவது கிடையாது. இதன் பொருள் என்னவென்றால், காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் போன்ற ஒத்த பழக்க வழக்கங்கள் பெற்றோருக்குள் இருக்கின்றன. அவை நுட்பமான ஆற்றல்களாக குழந்தைகளை நோக்கி பயணிக்கின்றன. இந்த எதிர்மறை ஆற்றல்கள் அறிவுறுத்தல்களின் ரூபத்தில் கொடுக்கப்படும் நேர்மறையான வார்த்தைகளை விட மிக விரைவாக அவர்களுடைய மனதில் எதிர்மறையாக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. மேலும் அந்த வார்த்தைகள் பயனற்றவையாக ஆகிவிடுகின்றன. கருத்தில் கொள்ள வேண்டிய குழந்தைகள் கொண்டிருக்கும் மற்றொரு பொதுவான உறவு அவர்களின் பள்ளி ஆசிரியர்களுடன் உள்ள உறவாகும். பல ஆய்வுகள் ஆசிரியர்களின் எதிர்பார்ப்புகள் எதிர்மறையாகவோ அல்லது நேர்மறையாகவோ எப்படி இருந்தாலும் அது மாணவனின் கல்வித்திறனில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிற காரணிகளில் ஒன்றாக விளங்குகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஒருவேளை ஆசிரியர்கள் தங்கள் மாணவனிடம் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கிறார்கள், அதில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பிக்கை வைக்கிறார்கள் என்றால், அந்த மாணவர்களின் செயல்திறன் அவர்களின் உண்மையான திறனுடன் மிக நெருக்கமாக இருக்கும். ஒருவேளை ஆசிரியர்கள் மோசமான விளைவுகளை எதிர்பார்த்தால் இந்த திறன் வெளிப்படாது. பெரும்பாலும் பள்ளிகளில் குழந்தைகளின் செயல்திறன் பற்றிய ஆசிரியர்களின் வார்த்தைகள் அவர்களின் எண்ணங்களின்படி நேரடி பிரதிபலிப்பாக இருப்பது கிடையாது. அவர்களின் வார்த்தைகள் மாணவர்களின் வெற்றியில் நம்பிக்கை வைப்பவையாக இருக்கும். ஆனால் எண்ணங்கள் அவர்களின் வெற்றியை பற்றிய நம்பிக்கைக்கு எதிரானவையாக இருக்கும். ஆசிரியர்களின் மனதில் உள்ள குழந்தைகளின் தோல்வியை பற்றிய பயம் நிறைந்த எதிர்மறையான எண்ணங்கள் ஊக்கமளிக்கும் நேர்மறையான வார்த்தைகளை பேசுகின்ற போதிலும் குழந்தைகளின் மனதில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இது பள்ளி தேர்வுகளில் அவர்கள் மோசமாக தேர்ச்சி பெறுவதற்கு வழிவகுக்கிறது. ஓம் சாந்தி.